உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சுரேந்தர், கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க. ஓகே ராஜா, கொஞ்சம் சீக்கிரம் செக் பண்ணுங்க. என்னாச்சு சார்? அந்த டேட்ல எதுவுமே இல்லையா மேடம்? எம்டின்னு காட்டுது. அப்படியா? ஆமா மேடம். ஒரு நிமிஷம் ராஜா. சார் சொல்லுங்க சார். 28ஆம் தேதி எந்த ஃபுட்டேஜுமே இல்லைன்னு காட்டுது. என்னாச்சு சார்? அந்த கேமரா ரிப்பேர். தேதி 27 வரைக்கும் தான் ஃபுட்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் அது வேலை செய்யல சார். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். சாரி சார், அந்த ஃபுட்டேஜ் கிடைக்க சான்ஸே இல்லை. ஏதாவது பண்ணி எப்படியாவது அந்த ஃபுட்டேஜை எடுக்க முடியுமா? ப்ளீஸ் சார். மேடம், நீங்க சொன்ன சிசிடிவி ரிப்பேர்ல இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது மேடம். என்ன சந்தோஷ் இது? அவ்வளோ நம்பிக்கையா வந்த, இப்படி ஆயிடுச்சு. நமக்கே இப்படி எல்லாம் நடக்குது. சிஸ்டர், நம்பிக்கை இழக்காதீங்க. வேற ஏதாவது யோசிப்போம். கமிஷனர் கிட்ட தான் பேசிருக்கோம்ல, நிச்சயம் ஒரு வழி கிடைக்கும். எனக்கு நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு சந்தோஷ். எதையோ தொட போய் என்னென்னமோ ஆயிடுச்சு. இப்ப அதுல இருந்து வெளியே வரணும்னா கௌதம் தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும். இப்ப என்ன பண்றது? சந்தோஷ், திரும்பவும் நம்ம அந்த இடத்துக்கே போலாம். வேற ஏதாவது கிடைக்கலான்னு பார்க்கலாமா? சிஸ்டர், இவ்வளவு நேரம் அங்கெல்லாம் தான் தேடிட்டோமே. இல்ல, நேத்து வரைக்கும் கிடைக்காத ஒண்ணு இப்ப கிடைச்சது இல்ல. அது மாதிரி வேற ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கலாம். வாங்க சந்தோஷ். ஓகே, ஒரு நிமிஷம். சுரேந்தர், ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ஓகே. என்னாச்சு சிஸ்டர்? இல்ல, இதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்கன்னு கௌதம் எவ்வளவோ சொன்னாரு. நான் தான் கேட்காம உண்மையை கண்டுபிடிக்கணும் அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ண போய் இப்போ கௌதம எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருக்கு. சிஸ்டர், பாசிட்டிவா யோசிங்க. நீங்க ஒன்றும் தப்பான இன்டென்ஷன்ல இதை பண்ணலையே. கௌதமும் அப்படிதான் சொன்னாரு. ஆனா எனக்கு தான் மனசு கேட்க மாட்டேங்குது. ஒரு பிரச்சனையில இருந்து ஜெயிக்க தேவையானது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நம்ம தோக்கவே மாட்டோம் சிஸ்டர். நமக்கு சிஸ்டர் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். சந்தோஷ், அறிவில்லையா உனக்கு? சந்தோஷ், காரை எடுத்துட்டு வந்து இப்படி குறுக்க நிறுத்துற. சிஸ்டர், இறங்காதீங்க, இறங்காதீங்க. உள்ளே இருங்க, உள்ளே இருங்க. வாங்கடா வாங்கடா வாங்கடா. டேய் கார்ல தான் இறங்கு. வா வா வா. சந்தோஷ், சீக்கிரம் வண்டி எடுங்க. போங்க. டேய் வாங்க வா உள்ளே உள்ளே. சந்தோஷ், யார் சந்தோஷ் இவங்கெல்லாம்? தெரியல சிஸ்டர். சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒரே மர்மமா இருக்கு. சந்தோஷ் இந்த சைடுல வராங்க. வண்டி நிறுத்துற. பக்கத்துல போ. வண்டி நிறுத்து. வண்டி அவ பக்கத்துல கொண்டு போடா. முன்னாடி போடா. வேகமா போ. ஏய் சந்தோஷ், சந்தோஷ் இந்த சைடுல வராங்க. ஏய் நிறுத்து. சொன்னா கேளு. ஏய் சீக்கிரம் போடா முன்னாடி. வண்டி நிறுத்துங்கடா. ஏய் நிறுத்து வண்டியா. போடா போடா. வேகமா போ. சீக்கிரம் போ. ஏய் ஏய் போடா. ஏய் ஏய் வண்டி நிறுத்துடா. ஏய் போடா வேகமா. சந்தோஷ் சீக்கிரமா போங்க சந்தோஷ். சந்தோஷ், சிஸ்டர், இவங்களை நான் பாத்துக்கிறேன். என்ன ஆனாலும் நீங்க காரை விட்டு மட்டும் இறங்காதீங்க. சந்தோஷ் அவங்க கையில அருவாள்லாம் வச்சிருக்காங்க சந்தோஷ். வேற வழி இல்லை சிஸ்டர். இவனுங்க நம்மளை போக விட மாட்டானுங்க. இருங்க சந்தோஷ்.
சிஸ்டர் சிஸ்டர் ஓடி இருக்கு சிஸ்டர். சிஸ்டர் நீங்க தப்பிச்சாதான் கௌதம் காப்பாற்ற முடியும். போயிடுங்க சிஸ்டர். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, போங்க. போயிடுங்க சிஸ்டர். ஏய் ஏய் சிஸ்டர். ஏய் சிஸ்டர். என்னங்க நீங்க இப்படி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டீங்க? தெரியல சந்தோஷ். கௌதம காப்பாத்தியே ஆகணும்னு நீங்க சொன்னது என் காதுல விழுந்ததும் எங்க இருந்து இவ்வளவு வேகமும் வெறியும் வந்துச்சுன்னு தெரியல. சிஸ்டர் நீங்க இப்படி சண்டை போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சந்தோஷ் ரத்தம் வருது பாருங்க. அது முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிடலாமே. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ பரவாயில்ல சிஸ்டர், இது சின்ன காயம் தான், பாத்துக்கலாம். ஏங்க இவ்ளோ blood வருது, சின்ன காயம்னு சொல்றீங்க? கொடுங்க நான் கட்டுறேன். ஒண்ணு இல்ல சிஸ்டர். ஏன் நீங்க இருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.